பிறக்கிறதுக்கு முன்னால், தாயின் கற்பத்தில் இருக்கிறதுக்கு முன்னால், வெளிப்படுவதற்கு முன்பாக, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எனக்கான பிறப்பு, எனக்கான தீர்மானம், என்னை குறித்த எல்லாவற்றிலும் அவர் முடித்து விட்டார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நமக்கு தகப்பன் ஆனான். ஆபிரகாம் நமக்கு தகப்பன் ஆக்கப்பட்டு விட்டார். நீங்களும் நானும் மீறுதலுக்குள்ள இல்லை, கீழ்ப்படிதலுக்குள் இருக்கிறோம். டைரக்ஷன் எதில் வரும்? இந்த வார்த்தை மூலம் உங்களுக்கு டைரக்ஷன் வரும். இந்த வார்த்தை மூலம் டைரக்ஷன் வரும்போது, நீங்கள் கீழ்ப்படியும் போது, நீங்கள் உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்படுகிறீர்கள். சீனாய் மலையில் நீங்கள் பிறக்கலை. நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில் பிறந்தது. நீங்களும் நானும் பிறந்த மறுபிறப்பு கல்வாரியின் மலையில் உங்களுக்கும் எனக்கு ஒரு மறுபிறப்பை இயேசு சிலுவையில் சாபமானதில், பாவமானதில், இரத்தம் சிந்தினதில், அவர் தரித்திரரானதில் ஒரு மகிமையான பிறப்பை இந்த ஆவியில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இயேசு போகிறப்ப சொல்லிட்டு போனார், உலகம் தரக்கூடிய பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் விட்டுட்டு போனதே சமாதானம். இயேசு எப்படி பிறந்தார்? வார்த்தையிலே பிறந்தார், பரிசுத்த ஆவியிலே பிறந்தார். நீங்கள் எதிலே பிறந்தீர்கள்? வேத வசனமாகிய வித்தினாலே மறுபடியும் பிறந்தீர்கள். மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் நான் பிறந்திருக்கிறேன். உங்களுக்குள் இருக்கிற அந்த பிறப்பு இருக்க, அந்த பிறப்புல இருந்துதான் உங்களுக்கு எல்லாம், அந்த பிறப்புல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, அந்த பிறப்பில் இருந்துதான் உங்களுக்கு எல்லாம் பிறக்கும். உங்களுக்கு எனக்கு ஜெயம் எதிரியுமா? வார்த்தையினால, இரத்தத்தினால. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும், நீங்கள் என்ன வார்த்தையை பேசுனீங்களோ அது வெறுமையாய் திரும்பாது. நீங்கள் பேசின வசனம் அந்த வார்த்தையின் நிறைவோடு, அந்த வார்த்தையின் ஹீலிங்கோடு, அந்த வார்த்தையின் பொருளாதார ஆசீர்வாதத்தோடு, அந்த வார்த்தையின் பலனோடு உங்களுக்கு திரும்பும். நேற்று என்னுடைய பிறந்த நாள் 77, 76 முடிஞ்சு 77வது பிறந்த நாள். காலையில் வழக்கம் போல் என்னோடய ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்தேன். டைரி எழுத சொன்னார். ஆகவே நேற்று எழுதின டைரியை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நேற்று எழுதினது, நேற்று இன்று பிறந்த நாள். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை ஆதரித்து வந்தவரும் எல்லா பொல்லாப்பிற்கும் விலக்கி காத்த டாடி, உங்களுக்கு நன்றி. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு நான் எழுதுகின்ற ஸ்தோத்திர பலி. எல்லா தீமைக்கும் நீங்கள் ஆக்கி என்னை மீட்ட தூதனுமானவருக்கும் நன்றி. நான் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாக பரலோகத்தில் நான் உம்முடைய பிள்ளையாக பிறந்ததற்கு நன்றி. ஆமேன், ஆமேன். என் பிறப்பில் உம்முடைய பிரமிப்பு இருக்கின்றபடியால் நன்றி. என் பிறப்பில் உம்முடைய பிரமிப்பு இருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய கிரியைகள் என் பிறப்பின் தீர்மானத்தில் அதிசயமானவைகள். உம்முடைய கிரியைகள் என் பிறப்பின் தீர்மானத்தில் அதிசயமானவைகள் என்று அறிந்திருக்கிறேன். அது என் ஆத்துமாவிற்கு நன்றாய் தெரியும். நான் அந்த பூமிக்கு
வினோதமாய் இருக்கும்படி நான் பிறந்திருக்கிறேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்றால் உம்முடைய கருவில் எண்ணத்தில் உண்டாகிய உம்முடைய தீர்மானத்தில் நான் இந்த பூமியில் ஒரு கடைசி கால தீர்க்கதரிசியாய் உலகம் முழுவதும் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கப்பட நான் இந்த பூமியில் பிறந்ததை என் எழுத்தின் மூலமாய் என் விசுவாசத்தை என் எழுத்தில் அறிக்கை செய்கிறேன். விசுவாசம் வாயில் அறிக்கை செய்யும்போது எப்படி ரட்சிப்போ அப்படியாக எழுத்திலும் விசுவாசம் வேலை செய்கிறது என்று அறிக்கை செய்கிறேன். என் பிறப்பின் நாள் 13/12/48 மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் எனக்கான உம்முடைய தீர்மான நாட்கள், நேரம், சமயம் அனைத்தும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கின்றேன். அந்த தீர்மானத்திற்கான சமயம் தேவ செயலும் எனக்காக சடுதியாய் வெளிப்பட்டதை, பிறந்ததை, மேனிஃபெஸ்ட் ஆனதை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். எரேமியாவின் பிறப்பும் பவுலின் பிறப்பும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் பிறப்பு, நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். ஆமென். டாடி, நான் பிறப்பதற்கு முன்னே என்னை பரிசுத்தப்படுத்தியதையும் என்னை உலக அளவிலான ஊழியத்திற்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டதையும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எரேமியாவின் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயில் வைக்கின்றேன், பார்ப்பொடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் சாதிகள் மேல் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன். ஆமென். ஏற்படுத்தினேன் என்ற வார்த்தைக்கு உன்னை அபிஷேகித்து உன்னை நியமித்தேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. பரலோக டாடி, இந்த பூமியின் சகல குடும்பங்களுக்கும் பரலோக ராஜ்யத்தின் அம்பாஸ்டர் ஆஃப் கிரைஸ்டாக என்னை நியமித்திருக்கிறார். ஆகவே பரலோக ராஜ்யத்தின் 1000-16 தூதர்கள் எனக்கு பின்பாகவும் என்னை சுற்றிலும் தீவிரமாக செயல்படுகிறார்கள். பிதாவின் செயல்பாடுகளும் குமாரன் செயல்பாடுகளும் பரிசுத்தாவின் செயல்பாடுகளும் எனக்கு பின்பாக இருக்கிறபடியால் என்னை குறித்த தேவ தீர்மானத்தை தடை செய்கிறவன் யார்? எதிர்ப்பவன் யார்? கர்த்தர் எனக்கு குறித்ததை, நிர்ணயித்ததை நிறைவேற்ற தீவிரப்படுகிறார். பவுலின் பிறப்பு, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி இயேசுவை பிதா பவுலுக்கு வெளிப்படுத்தினார். யூத மார்க்கத்தில் தேறினவன், பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தெரிந்து கொண்டான். 1979 முதல் 2008 வரை நியாயப்பிரமாண பிரசங்கியாக இருந்த என்னை அவருடைய தீர்மானத்தில் கிறிஸ்துவின் பிரசங்கியாக தெரிந்து கொண்ட டாடிக்கு நன்றி சொல்கிறேன். இந்த என்னுடைய பிறந்த நாளில் பிதாவையும் கிறிஸ்துவையும் உயர்த்துவது, மகிமைப்படுத்துவது என்னுடைய சுவாசமாய் இருப்பதாக என்று எழுதுகின்றேன். நான் அல்ல, தேவனே மங்களகரமான உத்தரவு அருள்வார்க என்று யோசேப்பு பார்வனிடத்தில் சொன்னான். இனி நான் அல்ல, கிறிஸ்து என்று பவுல் எழுதியிருக்கிறார். அப்படியாகவே என் ஆவி எப்போதும் இருக்கும்படி தேவனுடைய கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் நாடுகின்றேன், விரும்புகின்றேன். இந்த கிருபையின் சுவிசேஷத்திற்கு என்னை ஊழியனாக்கி டாடிக்கு இந்த பிறந்த நாளில் நன்றி சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் அலைதிரண்டு எழும்ப, இரைச்சலிட்டு எழும்ப, சுனாமியாய் எழும்ப, பூமி அதிர்ச்சியாய் எழும்ப,
இடுமுழக்கமாய் எழும்ப, மின்னலாய் இறங்க, உருக்கு மக்கினியாய் இறங்க, எதிர்பாராத பயங்கரமான காரியம் செய்யும்படி இறங்க என்னை ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த எழுத்தை சுகந்த வாசனையான பழியாக டாடி முகர்ந்தபடியால் நன்றி சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆமென். சபையில் நீதியின் வசனத்தை பழக்குவித்தார். எபிரேயர் 5 வாசிக்க வேணாம், நான் வாசிக்க சொன்னால் வாசிக்க. அவர்கள் குழந்தையாய் இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆக இந்த குழந்தைக்கு நீதியின் வசனத்தில் பழக்கமே இல்லை. அதாவது ட்ரெயின்டு, ஆங்கிலத்தில் தே ஆர் நாட் ட்ரெயின்டு in the righteousness revelation and teaching. அதில் பழக்கமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் போகிற சபையில் நீதியின் வசனம் அங்கே பேசப்படுவது இல்லை. நம்ம பிரசங்கம் அவங்களுக்கு புரியாது. அவங்க பிரசங்கத்தை கேட்டால் நமக்கு தலைவலியே வந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து கூட அந்த பிரசங்கத்தை என்னால் கேட்கவே முடியாது. நீங்கள் எப்படின்னு தெரியல, நீங்களே என்னை போல தான் இருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹலோ, என்னப்பா? ஓ, அப்போ அந்த நீதியின் வசனத்தில் முதலாவது புரிதல். விதையை குறித்த ஓமானத்தில் இயேசு முதலாவது சொன்னார், வார்த்தையை கேட்கிறார்கள் ஆனால் புரியலை. புரியாத பட்சத்தில் கேட்ட வார்த்தை அவங்களுக்கு லாபகரமாக இருக்காது, ஆசீர்வாதமாய் இருக்காது. அப்போ புரிதல் என்பது மனதுக்கு அடுத்தது. சாத்தானுடைய டார்கெட்டே அந்த ஏதேன் தோட்டத்தில் மனதான் டார்கெட் பண்ணணும். இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலும் பவுல் அதை குறித்து பயப்படுகிறேன் என்று எழுதுவதை பார்க்கிறோம். என்ன பவுல் எழுதியிருக்கிறார் சபைக்கு? 2 கொரிந்தியரில் சபைக்கு என்ன எழுதியிருக்கிறார்? சாத்தானுடைய தந்திரத்தினால் ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை குறித்த உண்மை வெளிச்சத்திலிருந்து விலகி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ இந்த மனதை கன்ஃபியூஸ் பண்ணுகிறவன், மனதை கெடுக்கிறவன், மனதில் தெளிவில்லாமல் இருக்கும்படி மக்களை பயன் பண்ணுகிறவன் பிசாசு. ஆகவே இன்னொரு வசனம் பவுல் டாப்பாய் சொல்லுகிறார், இருளிலிருந்து தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி, யூதர்களுக்கு இப்போது இருக்கிற நியாயப்பிரமாண பிரசங்கமார்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை பிளைண்ட் பண்ணிட்டான். ஆனால் இங்கே 17 வருஷமாக கிரைஸ்ட் ப்ரீச் பண்ணப்படுகிறார். கிருபை, விசுவாசம், ஆசீர்வாதம், லைஃப் ஸ்டைல், அவரை போல வாழ்வது, வெற்றி வாழ்வு எல்லாம் ஆவியானவர் ப்ரீச் பண்ணி வருகிறார். இந்த வருஷத்தின் கடைசியில் சபையிலே நீதியின் வசனத்தை பழக்குவித்தலை இது 3வது செய்தியாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நீதியின் வசனத்தை பழக்குவித்தல்ல, இன்னொரு ஓட்டியில் முக்கியமான ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு பேச விரும்புகின்றேன். அது என்ன வெளிப்பாடு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் தெரியும். அவளோடு செய்த உடன்படிக்கை நமக்கு தெரியும். ஆதியாகமம் 17 ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த போதே உங்களோடும் என்னோடும் அவர் உடன்படிக்கை செய்ததை ஒரு வசனம் காண்பிக்க அப்பயே ஒன்றை சொல்லணும், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நான் பிறந்துட்டேன். எழுதுனதை பார்த்தீங்களா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உலக தோற்றத்துக்கு முன்னே நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன்.
நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். பிறக்கிறதுக்கு முன்னால், தாயின் கற்பத்தில் இருக்கிறதுக்கு முன்னால், வெளிப்படுவதற்கு முன்பாக, உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே எனக்கான பிறப்பு, எனக்கான தீர்மானம், என்னை குறித்த எல்லாவற்றிலும் அவர் முடித்து விட்டார். இதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் தெளிவாக புரிஞ்சவங்களா இருக்கிறீங்க, நன்றி சொல்கிறேன். சிலர் என்னோட பேசும்போது, மக்கள் அவர்கள் சில சாட்சியை சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் நான் பேசுகிற பிரசங்கம், இவ்வளோ ஒர்க் பண்ணுதா, இவ்வளோ ஒர்க் பண்ணி அவங்களுக்குள்ளே இந்த நன்மையை கொண்டு வந்துச்சா, இந்த விசுவாசத்தை கொண்டு வந்துச்சா என்று சிலர் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க சாட்சியை சுருக்கமாக சொல்லும்போது நான் அவ்வளோ மகிழ்கிறேன். ஏனென்றால் இங்கே பேசுகிற ப்ரீச்சிங் ஆவி, இங்கே பேசுகிற ப்ரீச்சிங் ஜீவன், இங்கே பேசுகிற ப்ரீச்சிங் கிறிஸ்து செய்து முடித்தது. ஆமென். ஆகவே நீங்களும் நானும் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையிலேயே, உங்களோட உலக தோற்றத்துக்கு முன்னே அதை சொல்லிட்டேன். இப்போ ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையிலே உங்களை அங்கே கொண்டு வந்துட்டார், புறஜாதிகளை கொண்டு வந்துட்டார். இதுதான் புறஜாதி, நம்ம புறஜாதி. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வாசிக்கிற பாருங்க, 7, 8 வாசிக்கிற பாருங்க. நம்ம போடுமா? ஆதியாகமம் 17, 7, 8 வாசிங்க, வாய் திறந்து வாசிங்க. உனக்கும் உன் பின் வரும் உன் சந்ததிக்கும் உனக்கு தேவனாய் இருக்கும்படிக்கு தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சந்ததிக்கு, உனக்கும் உன் சந்ததிக்கும் உனக்கு பின் வரும் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே. நம்மெல்லாம் யார்? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. அப்போ அன்னைக்கு உங்களோட என்னோட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா, உடன்படிக்கை செய்தாகிவிட்டது. பவுல் பேதுரு யூதர்களுக்கு பிரசங்கிக்கும் போது நீங்கள் உடன்படிக்கையின் குமாரர் குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள் என்று யூதர்களுக்கு பிரசங்கித்தான். அதே போல் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் குமாரராய் குமாரத்தியாய் இருக்கிறோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்கள் தாய் தகப்பன் தாய்க்குள்ளேருந்து வந்தீங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆபிரகாம் உங்களுக்கு எனக்கும், நான் பிறக்கலை, அதாவது உலகத்தில் பிறக்கலை, நான் மறுபடியும் பிறக்கலை. இந்த ரெண்டுக்கு முன்னாலேயே ஆபிரகாம டாடி என்ன ஆக்கிட்டாரு? தகப்பன் ஆக்கிட்டார். என்னங்க உண்மையா? ஆமாம். ஆபிரகாம் யூதர்களுக்கு மாத்திரம் தகப்படல்ல, ஆபிரகாம் உங்களுக்கும் எனக்கும் தகப்பன் ஆக்கிவிட்டார். ஆகவே தான் அங்கே வாசிக்க வேண்டாம், போடவும் வேண்டாம். ரோமர் 4 இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நமக்கு தகப்பன் ஆனான். ஆபிரகாம் நமக்கு தகப்பன் ஆக்கப்பட்டு விட்டான். அப்போ பூமியில் ஒரு எர்த்லி ஃபாதர், ஹெவனில் ஒரு ஹெவன்லி ஃபாதர். ஹலோ, பூமியில் ஒரு எர்த்லி ஃபாதர், ஹெவனில் ஒரு ஹெவன்லி ஃபாதர். இந்த பூமியில் மறுபடியும் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் யாருன்னா ஆபிரகாம் தான். ஸ்பிரிச்சுவல்னா அவர்கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கொள்கிறது தான் ஸ்பிரிச்சுவல். அது நான் சொல்கிறேன், புரியுதா? ஆவிக்குரிய தந்தை என்றால் அந்த ஆவிக்குரிய தந்தையிடத்திலிருந்து நான் பிரயோஜனமானவற்றை கற்றுக்கொள்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மேலே மேலே ஹெவன்லி ஃபாதர், அடுத்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆபிரகாம், அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். உங்கள் சபைக்கு நான் ஒரு ஃபாதர், பெர்க்மான்ஸ் ஃபாதர் அல்ல, நான் ஒரு ஃபாதர். ஏன்னா அந்த ஃபாதர் வெளிச்சம் எனக்கு இருக்குது. இந்த ஃபாதர் வெளிச்சம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். 10,000 போதகர்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு தகப்பன் இல்லையே.
அப்போ வெளியே இருக்கவங்களாம் போதகர்கள், ஆனால் தகப்பன் இல்லை. அப்போ பவுல் எதை சொல்லுகிறார்? ஒரு சபையின் ஊழியன் தகப்பனாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதில் நடத்திக்கிட்டே வர்றாருங்க. அதில் அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஸ்பிரிட்டு, அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த வேர்டு அதுக்குள்ளே மறுபப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆகவே ஐ ஆம் 100% ரைட் ராயல் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஏமேன். ஸோ நான் உங்களை கைட் பண்ணலாம், உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், உங்களுக்கு புத்தி சொல்லலாம். நான் எச்சரிக்க மாட்டேன். உங்களை அவர்கிட்ட விட்டு கொடுத்துரு. சில காரியம் உங்கள்கிட்ட சிலதை பார்ப்பனை ஆகில் அது எனக்கு குறையா தெரியாது. ஏன்னா என் குறைய அவர் பார்க்கல. உங்கள் குறைய பேசுகிறதுக்கு என்ன இங்கே ஒரு தேவ மனுஷனாக நிறுத்தலை. அவர் நிறைவை பேசும்போது நீங்கள் அவர் நிறைவை பேச பேச உங்கள் குறைவுகளை ஆவியானவர் மாற்றுகிறார். அதான் இந்த சபை. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, அப்பயே உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இப்போ ஊட்டியில் நல்ல கவனிங்க. அந்த ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து, ஆபிரகாமுக்கு தான் உன் ஜனத்தார் அந்நிய தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள், பின்பு புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லி அவர் பெரிய பிளானை, அவருடைய தீர்மானத்தை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். யோசேப்பு முன்பாக போகின்றான். பிற்பாடு யாக்கோபு அவன் பிள்ளைகள் 70 பேர் போகிறார்கள். அங்கே யோசேப்பு அறியாத ராஜா இருக்கும் வரைக்கும் அவர்கள் விடுதலையோடு சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறவர்களாக இருந்தார்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தபோது அவர்களை ஒடுக்கினான், அடிமைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான். இது எல்லாம் காட்ஸ் பெர்மிசிவ் வில். ஆமென். ஆனால் கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணிட்டார். ஆமென். எதை நீங்கள் புரியணுன்னா, ஆபிரகாமுக்கோ ஈசாக்குக்கோ யாக்கோபுக்கோ எகிப்திலிருந்து புறப்பட ஜனங்களுக்கோ சீனாய் மலை இல்லை. சீனாய் மலை இன்னும் வரவே இல்லை. நீங்கள் புரிஞ்சிட்டீங்களா? ஆபிரகாமுக்கு சீனாய் மலை இல்லை, ஈசாக்கு யாக்கோபுக்கு சீனாய் மலை இல்லை, எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனங்களுக்கு சீனாய் மலை இல்லை. ஆனால் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் முறுமுறுத்தார்கள். எது? சீனாய் மலைக்கு முன்னால் முறுமுறுத்தாங்க. சீனாய் மலைக்கு முன்னாலையும் சீனாய் மலைக்கு பின்னால் இருக்கிற பிக்சரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீனாய் மலைக்கு முன்பாக அவர்கள் யாத்ராகமம் 16:1-2 நான் வாசிக்கிற பாருங்க. இப்போ 15 என்ன பாட்டு பாடினாங்க? மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்ற பாட்டை பாடினார்கள். 14 என்ன? செவந்த சமுத்திரம் ஓப்பன் ஆச்சு. இன்னும் சீனாய் மலை வரல. இப்போ எங்கே இருக்கிறாங்க? ஏலிமில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1-2 இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கு நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அடுத்த வசனம், அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக என்ன பண்ணி முறுமுறுத்து. சீனாய் மலை வரலங்க, முறுமுறுத்தாங்க. நோ பனிஷ்மெண்ட். சீனாய் மலை வந்துச்சு பாருங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து சீனாய் மலைக்கு பின்னால் நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று முறுமுறுத்தார்கள். சாதாரண பனிஷ்மெண்ட் அல்ல. 250 பேருக்கும் அப்படியே பூமி இரண்டாய் பிளந்தது. எல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க. பூமி அவர்களை மூடியது சீனாய் மலைக்கு பின்னால். சரி, அவங்களுக்கு சீனாய் மலைக்கு சம்பந்தம் இல்லை. சீனாய் மலைக்கு முன்னால் முறுமுறுத்தவங்களுக்கு ஒன்றும் தண்டனை வரல. சீனாய் மலைக்கு பின்னால் தண்டனை வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குள்ள? மீறுதல். தண்டனை எதில் வந்துச்சுன்னு கேட்பேன். மீறுதல்ல. தண்டனை எதில் வந்துச்சு? மீறுதல்.
ஐயா, பிரமாணம் எதற்கு தெரியுமா கொடுக்கப்பட்டுச்சு? ரோமர் 5 பிரமாணம் வந்தபோது தான் மீறுதல் வந்தது என்று பவுல் எழுதுகிறார். நீங்கள் புரியும்படி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் புரிய ரிலாக்ஸ் ஆகிருவீங்க. 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 20, ரோமர் 5:20 நம்ம போடுமா? எல்லாரும் வாசிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு மோசே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் மீறுதல் பெருகும்படி வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரமாணம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பேசுனாங்கன்னா அங்கே மீறுதல் பெருகும், பாவம் பெருகும். ஆமென். ஆனால் நீங்களும் நானும் மீறுதலுக்குள்ள இல்லை, கீழ்ப்படிதலுக்குள் இருக்கிறோம். பிரமாணம் வந்துச்சுன்னா மீறுதல் பெருகுச்சு. ஆனால் இயேசு வந்துட்டாரு. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே, இயேசுவின் கீழ்ப்படிதலினாலே நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இயேசுவுக்கு பின்னால் இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதை போல நான் கீழ்ப்படியணும். இயேசு சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தது மாத்திரல்ல, தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ நியூ கவர்னன்ட் சர்ச்சில் எதை பேசணும்? இயேசுவை. எப்பா இயேசு கீழ்ப்படிந்தாருப்பா. சிலுவையின் மரணம் பரியது எங்கே? காட் கமாண்டுக்கு கீழ்ப்படிந்தார். மேலே இருந்து வருகிற டைரக்ஷனுக்கு கீழ்ப்படிந்தார். உங்களுக்கு டைரக்ஷன் வரும்போது அதற்கு கீழ்ப்படியணும். அவர்கள் வளருவார்கள். டைரக்ஷன் எதில் வரும்? இந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு டைரக்ஷன் வரும். இந்த வார்த்தையின் மூலம் டைரக்ஷன் வரும்போது நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரோமர் 5 பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு? அதே ரோமர் 5 தான் வருதுன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு தெரியுமா ரொம்ப கிரியை செய்வார்? ஆவியானவருடைய ஒரு முக்கியமான காரியம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு, பேதுரு சொல்லுகிறார், கீழ்ப்படுகிறவர்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கூட உங்களுக்குள்ள கீழ்ப்படுகிறவர்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அப்போ வார்த்தையின் டைரக்ஷன், அடுத்தது ஹோலி ஸ்பிரிட் டைரக்ஷன். இந்த 2 டைரக்ஷன்லையும் நாங்கள் கீழ்ப்படியணுங்க. அவர் சத்தம் வரும். எங்கே வரும்? சபையில். யார் மூலம் வரும்? அந்த ஊழியன் மூலம் வரும். அது அவர் சத்தம் அல்ல, அவருக்குள் இருக்கிற ஆவியானவர் சத்தம். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ சபையில் வர்ற வார்த்தையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ற அந்த எண்ணத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இப்போ அந்த ஆவியானவரோடு நீங்கள் சேர ஆரம்பிச்சிட்டீங்க. ஆவியானவர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. தேவ தூதர்கள் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் புறக்கணிக்கும் போதோ அல்ல தட்டும் போதோ, இல்லை மாம்சம், ஃப்ளஷ், ஜென்ம சுவாவம், அதை குறித்த கரெக்ஷன் ப்ரீச்சிங் வரும்போதோ அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாதபடி நீங்கள் அப்படியே இருப்பீர்களே ஆனால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். என்ன பேசினாரு? உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? ஃபேமிலியாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், சபையில் இருக்கலாம், உங்கள் நெய்பர்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தை அந்த வார்த்தையை
அப்பியாசப்படுத்துகிற அந்த இடத்துக்கு நாம் வர வர வர, வார்த்தை என்றால் இயேசு, இயேசு என்றால் வார்த்தை. அந்த வார்த்தையை முதல்நிலைப்படுத்த உங்களுக்கு இவன் என்ன முதல்நிலைப்படுத்துகிறான், அவன் வார்த்தையை கனப்படுத்துகிறான், அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் அப்படி என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பரலோகத்துக்கிற தூதர்களை சந்தோஷப்படுத்துறீங்க. ஹலோ, நான் சொல்ல புரியுதா? பரலோகத்துக்கிற தூதர்களை சந்தோஷப்படுத்துறீங்க. நீங்கள் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சீனாய் மலையில் நீங்கள் பிறக்கலை. நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில் பிறந்தது. நீங்களும் நானும் பிறந்த மறுபிறப்பு கல்வாரியின் மலையில் உங்களுக்கும் எனக்கு ஒரு மறுபிறப்பை இயேசு சிலுவையில் சாபமானதில், பாவமானதில், இரத்தம் சிந்தினதில், அவர் தரித்திரரானதில் ஒரு மகிமையான பிறப்பை இந்த ஆவியில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே 4000 வருஷத்துக்கு பின்னால் வந்த சீனாய் மலையை இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சாத்தானுடைய தூதுவர்கள். சாத்தானுடைய மந்திரத்தை சபையில் ஓதுகிறவர்கள். கடினம் இல்லை, இதுதான் உண்மை. பவுல் இதை விட கடினமான வார்த்தை சொல்லுகிறார். இயேசு இவர்களை பார்த்துதான் ஐயோ என்று சொன்னார். பவுலும், அதாவது இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பட்டணத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்கள் பிரஜா ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வைராக்கியமான பாரம்பரிய யூதர்களுக்கு இது எரிச்சல், கோபமாக இருந்தது. ஆகிய அந்த பட்டணத்தை விட்டு துரத்தினார்கள். மறுபட்டணத்திலும் கர்த்தர் ஊழியம் செய்தார். அங்கே வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்போ பவுல் சொல்லுகிறார், இயேசுவை பிதா பூமியின் கடைசி பரியந்தம் ஒளியாக்கி இருக்கிறார். உங்களுக்கு இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்க நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி மறுபட்டணத்துக்கு போகும்போது இயேசு சொன்னதை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? இயேசு என்ன சொன்னார்? ஒரு வீட்டுக்கு போனால் நீங்கள் சொல்லுகிற சமாதானத்தின் செய்தி தான் வீட்டுக்கு சொல்லணும். அப்படிதானே? அப்படிதானே இயேசு சொன்னார். அப்போ சபையில் என்ன செய்தி சொல்லணும்? சபையில் சமாதானத்தின் செய்தி தாயா சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போனால், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனாவே அந்த வீட்டில் ஒரு சமாதானம் அப்படியே ஃபீல் பண்ணணும். எப்பா வந்துட்டோப்பா, எப்பா தோத்துறப்பா. உங்கள் பிரசன்னம் ஒரு வீட்டில் என்டர் ஆகும்போதே அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். உங்களுக்கு இருக்கிற பிரசன்னம் உங்களோடு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எண்ணத்தை கொண்டு வரும். சமாதானம் மாத்திரமில்ல, உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு கவுன்சிலிங்கை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் ஆவியில் சமாதானத்தின் சுவிசேஷம் பலன் செய்திருக்கிறது. உங்கள் ஆவியில் சமாதானத்தின் சுவிசேஷம் பலன் செய்து கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்குள்ளே சமாதானம், உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சமாதானம், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் சமாதானம். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணினாலும், என்ன பிஸ்னஸ் பண்ணினாலும் அதில் சில சமயம் நஷ்டம் வரலாம். சில சமயம் ஒருத்தன் வந்து அந்த பிஸ்னஸில் ஏதோ கோபமாக பேசிட்டு போயிடலாம். ஆனாலும் என்னுடைய சமாதானம், கொஞ்ச நேரம் அவன் பேசுனது கொஞ்ச நேரம் பாதிக்கப்படலாம், ஆனால் என் சமாதானத்தை அவன் முற்றிலுமாக பாதிக்க முடியாது. ஏனால் இயேசு போகிறப்போ சொல்லிட்டு போனார். நல்லா கவனிங்க, இயேசு போகிறப்போ சொல்லிட்டு போனார், உலகம் தரக்கூடிய பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் விட்டுட்டு போனதே சமாதானம். அப்பா சொல்லுவார், டேய் உனக்கு ஒரு காரு விட்டுட்டு போகிறேன், உனக்கு ஒரு நிலம் விட்டுட்டு போகிறேன், உனக்கு ஒரு வீடு வச்சுட்டு போகிறேன். நம்ம அப்பாலாம் சொல்லுவாங்க, ரைட், அவங்களாம் ஆசீர்வாதமான அப்பாக்கள். ஆமாம், உண்மையாகவே
நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஆனால் ஒரு அப்பா சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன்னு சொன்னாரா? எந்த அப்பா சொன்னார்? நம்ம இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு முன்னால. ஏன்னா இவங்க இப்போ இயேசு இருக்கிறப்பவே இவங்க இன்னும் மறுரூபம் அடையலை, பரிசுத்தாவியை பெறலை. ஆனால் அவங்கள உருவாக்கிட்டு வர்றாரு. ஆகவே ஒரு கண்டிஷன் தெரியும். அதில் வேறு இன்னொன்று வேறு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என்னை உங்களை ஜெபாலயத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் உங்களை பகைப்பார்கள், உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு உண்டு செய்கிறவன் என்று நினைக்கிற காலம் வரும்ட்டார். உங்களை என்ன பண்ணுறவன்? கொலை செய்கிறவன் சொல்லிட்டு என் சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன்றார். அப்பா, நான் சொல்கிறது புரியுதாங்க? இந்த சமாதானத்தை தாயா நமக்குள்ள வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமாதானம் இருந்தால் நான் சாதிச்சிடுவேன். இந்த சமாதானம் இருந்தால் நான் எதிர்த்து நிற்பேன். இந்த சமாதானம் இருந்தால் பிரச்சனையை பேச மாட்டேன். இந்த சமாதானம் என்னை, என் மனதை, என் ஆவியை ஆளுகை செய்ததாய் இருக்குமையானால் என் சரீரம் முழுவதும் ஹெல்த்தில் இருக்கும். என் சரீர அவயவங்கள் முழுவதும் ரெஸ்டோர் மை யூத் என்ற நிலைமையில் நான் வாழ வயதுக்கு திரும்புவேன். சமாதானத்துக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்நியின் ஐக்கியமும் உங்கள் மேல் உண்டாயிருப்பதாக. அது சபையில் சொல்கிற ஆசீர்வாதம். ஓகே. பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் எழுதுகிற வார்த்தை தெரியுமா? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும். ஐயா, இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் என் மூலம் உங்களுக்கு சொல்கிறார். ஐயா, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னொன்னும் சொல்கிறேன், என்னாகும் 6 வருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். என்று சமாதானத்தை உங்கள் மேல் நான் கட்டளையிடுகிறேன். சமாதானமா இருங்க. சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ண அவன் வர்றான் உள்ள. இந்த நம்ம பேசுகிற இந்த இன் கிரைஸ்ட், நம்ம பேசுகிற பால்ஸ் ரெவலேஷன், நம்ம பேசுகிற அந்த வாக் இன் லவ், வார்த்தையை அப்ளை பண்ணுற டீச்சிங் நம்ம உள்ளான மனுஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறபடியால் அந்த சமாதானமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். சமாதானமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஓகே. யோவான் 15 இப்போ பேசுனதும் நீதியின் வசனத்தை பழக்குவித்தது தான் இப்போ பேசிட்டு வரோம். ஏன்னா நம்ம சீனாய் மலையில் பிறக்கலை. சீனாய் மலையில் பிறந்தது பிரமாணம். ஆனால் சிலுவையில் பிறந்தது கிருபை, சிலுவையில் பிறந்தது ரத்தம், சிலுவையில் பிறந்தது நீங்களும் நானும். நம்ம பிறப்பே ஒரு சூப்பர் நேச்சுரல் பிறப்பு. இயேசு எப்படி பிறந்தார்? வார்த்தையிலே பிறந்தார், பரிசுத்த ஆவியிலே பிறந்தார். நீங்கள் எதிலே பிறந்தீர்கள்? வேத வசனமாகிய வித்தினாலே மறுபடியும் பிறந்தீர்கள், பரிசுத்த ஆவியினாலே பிறந்தீர்கள். நான் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் நான் பிறக்கலை. மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் நான் பிறந்திருக்கிறேன். உங்களுக்குள் இருக்கிற அந்த பிறப்பு இருக்க, அந்த பிறப்பில் இருந்து தான் உங்களுக்கு எல்லாம். அந்த பிறப்பில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அந்த பிறப்பில் இருந்து தான் உங்களுக்கு எல்லாம் பிறக்க
பிறக்கும். பிறக்கும் பிறக்கும் பிறக்கும். பிறக்கும் என்றால் உள்ளே இருந்து வெளியே வருவது. பிறப்பு என்றால் உள்ளே இருந்து வருவது, வெளியே வருவது. சீக்கிரம் ஒரு பர்த்தை நான் உங்கள் மேலே பேசுகிறேன். உங்கள் மனதில், உங்கள் ஆவியில், உங்கள் வாயில், உங்கள் எதிர்பார்ப்பில், உங்கள் டைரியில் எழுதுனது, கையெழுத்து போட்டதில் அப்படியே பர்த்தை உங்கள் மேலே பேசுகிறேன். அது மாத்திரம் இல்லை, அப்படியே பர்த் என்பதை விட அதுக்கு மேலே, நீங்கள் நினச்சதுக்கு மேலே, நீங்கள் வேண்டியதுக்கு மேலே உங்களுக்கு பர்த்தை பேசுகிறேன். இன்ஃப்ளூயன்ஸை பேசுகிறேன். இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வரும்? நீங்கள் அந்த இயேசுவின் கவர்ச்சியில் இருக்கிறீங்க. We are the attraction of Jesus Christ. இயேசுவின் கவர்ச்சியில் நான் இருக்கிறபடியால் என்ன அந்த கவர்ச்சி எல்லாரும் இழுக்க போகுது. உன்னை தேடி ஆசீர்வாதம் வரப்போகுது. காந்தம் தெரியுமா? காந்தம் காந்தம் காந்தம். இரும்பு வேற, காந்தம் வேற. தகரம் தெரியுமா? டின்னு. நீங்கள் டின்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை, கோல்டும் இல்லை, ஆனால் காந்தம். இன்றைக்கி காந்தம் தான் சொல்கிறாரு. என்ன காந்தம்னு கேட்பேன். நான் இயேசுவின் காந்தம் அப்படின்னு சொல்லணும். என்ன காந்தம்? இயேசுவின் காந்தம். சரி, காந்தம் என்ன பண்ணும்? டக்குன்னு இழுத்துக்கோ. இழுப்பு சக்தி காந்தத்துக்கு உண்டையா. உனக்குள் இருக்கிற இயேசுவின் சுவிசேஷம் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களை உனக்கு கொண்டு வரும். சரி, யோவான் 15. நான் எங்கோ செய்தியே பேச முடியல. யோவான் 15, அதான் போன வாரம் 2 வாரம் பேசிட்டேன். 3வது வாரம் யோவான் 15 சூப்பராக இருக்கும். அதில் சும்மா உங்களுக்கு அப்படியே நீங்கள் தான் புரிய ஆரம்பிச்சிட்டிங்களே. யோவான் 15 4 11 வரை திறவுகோல் வசனமாய் 11 நான் வாசிக்கிறேன். எல்லோரும் சத்தம் போட்டு வாசிக்கணும். 15 11 இதான் திறவுகோல் வசனம். இது சத்தம் போட்டு வாசிக்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு மேலே இருக்கிறது சொல்லிக்கிறாரு. ஏன் சொன்னாரா? முதல்ல சமாதானத்தை சொன்னேன். ஏன் சொன்னாரா? எப்பா, என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம். ஆண்டவர் பாருங்க எதுக்கு டீச் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. எதுக்கு அங்கே டீச் பண்ணுறாரு? என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் இப்படி தான். அவங்க சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும், அவர்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் பாஸ்டர் பிரீச் பண்ணணும். எதுவும் இன்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. இன்னைக்கு சமாதானத்தை பேசினாரு, சந்தோஷத்தை பேசினாரு. அப்போ இயேசு என்ன மேலே பேசினாரு? சரி, இயேசு மேலே 26 யோவான் 15 4 எது வரைக்கும்? 11 வரைக்கும். என்னில் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னில் சொல்லுங்க. என்னில்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசுனா யாரு? வார்த்தை. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் வார்த்தையில், கிறிஸ்துவின் போதனையில் பாருங்க. என்னில் 14 தடவை வருது. நான் முதல்ல சும்மா போயிடுறேன். 4ஆம் வசனம், என்னில் நிலைத்து இருங்கள். 4ஆம் வசனத்தில் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5ஆம் வசனம், ஒருவன் என்னிலும். 5ஆம் வசனம், என்னை அல்லாமல் உங்களும் செய்ய கூடாது. 6ஆம் வசனம், என்னில் நிலைத்திராவிட்டால். 7ஆம் வசனம், என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். மறுபடியும் 9ஆம் வசனம், என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே
என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். மறுபடியும் 10ஆம் வசனம், நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டால் ஒன்று என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என்ன சொல்றாரு? என்னில், என்னில், இயேசுவாகிய என்னில், 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 கிறிஸ்துவில், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் உபதேசத்தில், கிறிஸ்துவின் வார்த்தையில், கிறிஸ்துவுடைய ரெவலேஷன்ல நிலைத்து இருந்தார். ஆமென். எதுக்கு இதை சொன்னாரா? அதான் முக்கியம். எதுக்கு இதை சொன்னாரு? என் சந்தோஷம் உங்களில், என் சந்தோஷம். அப்ப அந்த வார்த்தை கவனிக்கணும். யார் சந்தோஷம்? இயேசு சந்தோஷம். இயேசு சந்தோஷம் உங்களுக்கு தெரியுமா? வசனத்திலே போதும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம். இயேசுவின் சந்தோஷம், இயேசுவின் சந்தோஷம் இல்லை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 8:30 போடுங்க, வாசிங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்தில். இதுதான் இயேசுவின் சந்தோஷம். நான் பிதாவின் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் டெய்லி என் பிதாவுடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இதுதான் இயேசுவின் சந்தோஷம். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் இப்படி சந்தோஷமாக இருக்கிறது போல நீ சந்தோஷமாக இருக்கணும்னான்னு தான் மேலே இருக்கிற டீச்சிங். நான் ஒரு பக்கம் பேசுகிறவன் இல்லை, 2 பக்கம் பேசுகிறவன், சரியாக பேசுகிறவன், கரெக்டா? அப்போ இயேசுவின் சந்தோஷம் பாப்பா, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்த. ஐயா, அவர் சமூகத்துக்கு போனாவே அது ஒரு பெரிய டேஸ்டியா, ருசியா, ஒரு இன்பையா, ஒரு மகிமையா. உமது சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும், உமது வலது பார்சத்தில் எனக்கு என்ன உண்டு? நித்திய பேரின்பம் உண்டு. உம்முடைய சமூகம். நீங்களாம் வேலை பார்க்குறவங்க, பிஸியாக இருக்கிறவங்க, ஆனாலும் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே ட்ராவலில் இருக்கிறப்பயே நீங்கள் அவருடைய சமூகத்தை வாயிலையே இல்லை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு, வேற என்ன வர்றதே இல்லை. ஹலோ, அவர் சமூகத்தில் கொஞ்சம் போகணும். அது காலை கொஞ்சம் நல்லது. நான் 4 மணி 3:30 மணி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் பிகின் த டே வித் காட்ஸ் பிரசன்ஸ். அந்த காட்ஸ் பிரசன்ஸ் இருக்க, அது உன் மனதை அன்னைக்கு ஃப்ரெஷ் பண்ணும். காட்ஸ் பிரசன்ஸை நீ ஒவ்வொரு நாளும் காலையில் அனுபவிக்கணும்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை இருக்கு பாருங்கள், தேவனிடத்தில் பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தை தான் உங்கள் மனதை மறுரூபப்படுத்தும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் சரீரத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், உங்கள் சரீரத்துக்கு ஒரு பலன், அன்றைக்கான பலனை கொடுக்கும். காலையில் அதோடு இல்லை, இதை வாசிக்கணும் கொஞ்சம். ரீட் அண்ட் மெடிடேட். வாசிக்கணும்ப்பா. கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் போகாது. கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு ஆவி அதை சேர்க்கும். ஒன்று வாசிப்பீங்க, இந்த வசனம் வாசிக்கிறப்ப மறுபடியும் ஒரு ஜோடி வசனத்தை உங்கள் கர்த்தர் ஞாபகம் ஊட்டுவார். அந்த ஜோடி வசனத்தை
கர்த்தர் ஞாபகம் மூட்டினோன்னே அந்த 2 வசனத்தை நீங்கள் அன்னைக்கு முழுவதும் மனசில் சொன்னாவே இல்லை வாயில் சொன்னாவே ரொம்ப பலனை பார்ப்பீங்க. நேற்று இந்த கடிதம் எழுதுனானே வந்தேன், எழுது அப்படின்னாரு, எழுதுனேன். பிறப்பை குறித்து என் பர்த்டே அன்னைக்கு அங்கே 2 பிறப்பு எழுதுனேன். எக்கச்சக்கமாக பிறப்பு இருக்குது. எரேமியாவின் பிறப்பை எழுதுனேன், அப்புறம் பவுலுடைய பிறப்பை எழுதுனேன், அப்புறம் சங்கீதம் 130 நான் பிரமிக்கத்தக்க விதமாய் அதை எழுதுனேன். நான் படித்தேன், எழுதுனேன், அது பாட்டுக்கு உட்காந்தேன், எழுத 1 மணி நேரம் எழுதிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோதான், அன்றைக்கி ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அவ்வளோதான்யா. சும்மா முழங்கால் படிக்கிட்டு சோமண்ணு, சத்தம் போட்டு சோமண்ணு, அது உனக்கு பெரிய பலனாக இருக்கும். கர்த்தரை நோக்கி சத்தம் போட்டு கூப்பிட்டேன், அவரின் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சத்தம் போட்டு பாடு. ஆமென். நீதிமான் பாடி மகிழ்வான். அப்போ யாருடைய சந்தோஷத்தை பார்த்தோம்? இயேசுவின் சந்தோஷத்தை பார்த்தோம். இப்போ யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த இயேசுக்குள் இருந்த சந்தோஷம் சீஷர்களுக்கு வரும்படி மேலே எழுதின வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தது. கரெக்டா? இதான் நீதியின் வசனத்தில் பழக்குவித்தல். இன்னைக்கு 2 காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. ஒன்று சமாதானம், 2வது இயேசுவில் இருந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும்படி, அந்த நிறைவான சந்தோஷத்தில் ஒவ்வொரு நாளும் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ 15க்கு போகலாமா? யோவான் 15. அதுக்கு முன்னால் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு இயேசு சொன்னார். என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ 1 யோவான் நமக்கு எழுதிக்கிறாரு. 1 யோவான் 1ஆம் அதிகாரமா 4ஆம் வசனமா? சாரிம்மா, 1 யோவான் 1:4 வாசிங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு. அப்போ யோவானுக்குள்ள சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? அல்லேலூயா. இயேசுக்குள்ளே சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். யோவானுக்குள்ளே நிறைவான சந்தோஷம். பேதுரு எழுதியிருக்கிறாரு. என்னமோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் பேதுரு எழுதிக்கிறார் பாருங்க. பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 1:8. வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய். இவங்கெல்லாம் அதில் தான் இருந்தாங்க. சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு, வேதம் சொல்லுது. பேதுரு சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. இவர் என்ன, யோவான் என்ன எழுதினாரு? அவர் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யாரு? இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். யோவான் எழுதுகிறார், என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு இல்லை எழுதினேன், எழுதுகிறோம். ஏமா யோவான் 1:5 போடுமா? அம்மா மறுபடியும் போயிட்டியா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 1:4. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு. அவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் தான்
யோவான் 15 சீசர்களுக்கு டீச் பண்ணார். இதை எழுதுனதும் பரிசுத்த ஆவியானவர் தான் இவங்களுக்குள்ளே இருந்து எழுதினார். அவர் பேசினார், இவர் எழுதினார். அவர் சொன்னார், இவர் எழுதினார். அவர் சொன்னதும் என் சந்தோஷம் உங்கள்கிட்ட நிறைவாக இருக்கணும். இவர் எழுதினதும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இப்போ எழுதுனதை பார்ப்போம், அப்புறம் சொன்னதை அப்படி சொல்லி உங்களுக்கு முடிச்சிடுறேன். எழுதுனதை பார்ப்போம். யோவான் எழுதுனதை பார்ப்போம். ஏம்மா 1ஆம் வசனம் போடு. டீச்சிங்க, நீதியின் வசனத்தில் பழக்குவித்தல். வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு. இயேசு குறித்து என்னவா எழுறாரு சபைக்கு? எப்போ அவர் ஆதி முதல் இருந்தவர். இருந்தது தப்பு. ஆதி முதல் இருந்தவர். அவர்கிட்ட நாங்கள் கேட்டது, அவர்கிட்ட நாங்கள் பார்த்தது, அவரை நாங்கள் நோக்கி பார்த்தது, அவரை நாங்கள் தொட்டது, அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு. ஜீவ வார்த்தையை தாயா சபைக்கு சொல்லலாம். ஜீவ வார்த்தையில் ஜீவன் இருக்கு. இயேசு யார் தெரியுமா? வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, ஜீவ அப்பம். அப்ப அவர் ஆதி முதல் இருந்தவர். அதை நான் கேட்கறது, அந்த இயேசுவை இந்த பைபிளில் பார்க்குறது. உங்கள் வீட்டில் இருக்கிற இயேசு படத்தை பார்க்குறத நான் சொல்லலை. இந்த பைபிளில் இருக்கிற இயேசுவின் பிரசங்கத்தை கேட்கறது, இந்த பைபிளில் இருக்கிற இயேசுவை பார்க்கறது, இந்த பைபிளில் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்தோம்னா தியானத்தோடு கொஞ்சம் டீப்பாக பார்ப்பது, இந்த பைபிளில் இருக்கிற இயேசுவை தொடுவது. ஆமாம், ஒரு நாள் யார் வாட்ஸ்அப்பில் பிலிப்பு எழுதியிருந்தார். தொட்டு வாசிங்கள் எழுதியிருந்தீங்களா பத நாம வருது. அப்படி கையில் தொட்டு வாசி அப்படி எழுதியிருந்தார். அது கூட பெரியதான். நான் எழுதுகிறேன், அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. இதுதான். அடுத்து 2ஆம் வசனம் போடுமா? அந்த ஜீவன். அல்லேலூயா. ஐயா, இயேசு ஜீவன் வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்கிறது போல அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சத்தியம், ரகசியம், வெளிச்சம். அவர் மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்பட்டார். பிசாசு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். அந்த வெளிப்பட்டார் என்றால் அங்கே அவர் மாம்சத்தை பார்க்குறோம், அவர் இரத்தத்தை பார்க்குறோம். அந்த பிசாசை அவர் மாம்சத்தினாலே இரத்தத்தினாலே அழித்தார். உங்களுக்கு எனக்கும் ஜெயம் எதிரியுமா? வார்த்தையினால, இரத்தத்தினால. உங்கள் வாயில் வார்த்தை, உங்கள் வாயில் இயேசுவின் இரத்தம். உங்கள் வாரையில் வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல 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 அந்த வார்த்தை எபிரேயர் 4 இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அந்த வார்த்தை என்னவாம்? ஜீவன். அடுத்தது அந்த வார்த்தை ஆக்டிவ். ஆக்டிவ்னா அந்த வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யும். அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை ஆக்டிவ். அந்த வார்த்தையில் உயிர் இருக்கு. அந்த வார்த்தை நம்மோட பேசும். அந்த வார்த்தை நம்ம ஆவியை எழுப்பும். ஆமென். கரெக்டா? ஹல்லேலூயா. அதில் முக்கியமாக இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானது வார்த்தை. சரி, இப்போ ஒரு முக்கியமான வெளிச்சம் சொல்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்று இருபுறமும் கற்குள்ள பட்டயம். இருபுறமும் கற்குள்ள பட்டயம் ஒரு சர்வாயுத வர்க்கம். அப்போ நீங்கள் வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை என்ன? இருபுறம் கற்குள்ள பட்டயம். அந்த வார்த்தை
வார்த்தையை நீங்கள், நான் சொல்கிற வார்த்தையை, நம்ம பேசுகிற வார்த்தையை, இங்கே கொடுக்குற வெளிப்பாடின் வார்த்தையை, விசுவாச வார்த்தையை நீங்கள் பேச பேச அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உங்களுக்கு விரோதமான எந்த பிசாசையும் அவன் எண்ணங்களையும் அவன் செயல்பாடுகளையும் அந்த வார்த்தை இருபுறமும் கற்குள்ள பட்டயமாய் அந்த பிசாசை கிரியைகளை அது அழிக்கிறது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா. வார்த்தை, ஸ்பீக் வேர்ட், கன்ஃபஸ் த வேர்ட். சொன்னீரே சொன்னீரே சொன்னீரே, அது வெறுமையா திரும்பவே திரும்பாது. முக்கியமான வெளிச்சத்தை மறுபடியும் சொல்கிறேன். வேர்ட் இஸ் லைஃப் அண்ட் ஆக்டிவ். கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, அதில் செயல்பாடு உண்டு. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும், நீங்கள் என்ன வார்த்தையை பேசுனீங்களோ அது வெறுமையாய் திரும்பாது. நீங்கள் பேசின வசனம் அந்த வார்த்தையின் நிறைவோடு, அந்த வார்த்தையின் ஹீலிங்கோடு, அந்த வார்த்தையின் பொருளாதார ஆசீர்வாதத்தோடு, அந்த வார்த்தையின் பலனோடு உங்களுக்கு திரும்பும். வார்த்தையை பேச பழகி கொண்டவர்கள் ஆவியின் மண்டலத்துக்கு அடுத்த காரியத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். நான் சொல்கிற புரியுதா? வார்த்தையை ஒவ்வொரு காரியத்துக்கு நீங்கள் வார்த்தையை பேசுகிறீங்கன்னா, வார்த்தையை அறிக்கை செய்கிறீங்கன்னா, ஆவியின் மண்டலத்துக்கு அடுத்த காரியத்தில் நீங்கள் அந்த வார்த்தை செயல்படுகிறது. ஆவியின் மண்டலத்துக்கு அடுத்த காரியத்தில் நீங்கள் பேசின வார்த்தை செயல்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் அந்த வார்த்தை உங்களுக்கு பொருளாக வருகிறது. ஓகே, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. எழுதுறாரு எப்போ? அவர் முதல்ல பிதாவிடத்தில் இருந்தார். நீதிமொழிகள் 8 வாசித்தோம் இல்லையா? அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், பிதாவிடத்தில் இருந்தார். உம்முடைய சித்தம் எனக்கு பலிகள் காணிக்கை பிரியமானதல்ல என்று பிதா சொன்னார். அப்போ இவர் சொன்னார், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தார். யாரிடத்தில் இருந்தால்? பிதாவிடத்தில் இருந்தார். எங்களுக்கு வெளிப்பட்டதுமான அந்த ஜீவன் என்ன ஜீவன் சொல்லுங்க? நித்தியமாய் எட்டர்னல். அந்த ஜீவனில் எட்டர்னல் இருக்கு. அந்த ஜீவனில் எட்டர்னல், எட்டர்னல் நித்தியம். ஆனால் உங்கள் ஆவியில் இருக்கு. நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, இங்கே இயேசுவின் ஜீவனை கண்டு தான் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே பேசுகிற பிரசங்கம் உங்களுக்குள்ள ஜீவனை பரிபூர்ணப்பட வைக்கிறது. எஸ், தெரியும் எனக்கு. ஆனாலும் சில சமயம் கேள்வியில் மந்தமுள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் கஷ்டம். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களை குறித்து பவுல் எழுதும்போது அவங்க கேட்குறத மந்தமாக கேட்குறாங்களாம். சபையில் உட்காந்துருப்பான், அவன் எங்கேயோ ஊர்லாம் அவன் மனசு போயிட்டுருக்கோம். அது உனக்கு வேலை செய்யாது, மன்னிக்கணும், அது உண்மை. இன்றைக்கி என்ன வார்த்தை, எனக்கு என்ன, எனக்கு ரேமா. அப்படி வீட்டை விட்டு வரும்போதே நீ வந்தால் உனக்கு ரேமா வேர்டு வரும், உன் பிரச்சனைக்கு ஏற்ற வேர்டு வரும். எங்கள் வார வாரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ரேமாவா வருதில்ல? ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற ஜீவனைத்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து, இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்து அவரை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்து, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. மறுபடியும் பாருங்க, நாங்கள் பார்த்தது, நாங்கள் கேட்டது
எங்களுக்குள் இருக்கிறவர். நாங்கள் பார்த்தவர், நாங்கள் கேட்டவர், எங்களுக்குள் சொல்லுங்க இருக்கிறவர் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிறவரை நாங்கள் பார்த்தவரை கேட்டவரை எங்களுக்குள் இருக்கிறவரை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் வாசிங்க பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கு. அப்போ என்ன சொல்றாரு? எப்பா உங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரன இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கட்டும். பிதா யார், குமாரன் யார் தெரியுமா? யூதாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் போடுமா, 1 வசனம், யூதா 1, அது ஒரே அதிகாரம் தான் இருக்குது. பிதா யார் குமாரன் யாருன்னு காமிக்கிறேன். பிதா யார் குமாரன் யாருன்னு காமிக்கிறேன். யூதா 1. ஏம்மா நியாயாதிபதிகள் போயிருக்கிற யூதாம்மா எங்கே படாருன்னு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். ஓகே, இதை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாக இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம யாரு? பிதாவாகிய தேவனாலே வாய் தர சொல்லுங்க பரிசுத்தமாக்க ஆளும். இயேசு கிறிஸ்துவினாலே வாய் தர சொல்லுங்க. அப்போ வலது பக்கம் இடத்துல நீங்கள் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, இயேசுவினால் காக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, பிதா நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுங்க, இயேசு நம்மளை காத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லுங்க, எந்த பொல்லாப்பு எனக்கு நேரிடாதுன்னு சொல்லுங்க, வேடனுடைய கண்ணிக்கோ பாலாக்கு கொள்ள நோக்கோ அவரை தப்பி வைப்பார். அடுத்து இருக்கா? நெக்ஸ்ட் அடுத்த வசனமா என்னம்மா? அங்க அங்க யூத இல்லை இதில் இல்லை 1 யோவான் ஓகே டோன்ட் வரி 1 யோவான். அடுத்ததான் 4ஆம் வசனம் தான். இதெல்லாம் சொல்லிட்டு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு எழுதுகிறோம். கரெக்டா? அப்போ நிறைவான சந்தோஷம் இயேசுவின் பிரீச்சிங்கில் இருக்கு. சமாதானம் இயேசுவின் பிரீச்சிங்கில் இருக்கு. அங்கே இயேசு சொன்னார், என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இங்கே யோவான் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்போ இன்னைக்கு முக்கியம் எனக்குள்ள ஒரு நிறைவான சந்தோஷம். பிலிப்பியர் இன்னைக்கு ஒரு ஜாய் அபிஷேகம், ஒரு ஜாய் அனாய்டிங், ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அனாய்டிங், நுகங்களை உடைக்கிற சந்தோஷத்தின் அனாய்ச்சி, பலவீனத்தை நீக்குகிற சந்தோஷத்தின் அனாய்ச்சி, ஒரு தைரியத்தை நம்பிக்கை கொடுக்கிற ஒரு சந்தோஷத்தின் அனாய்ச்சிங் செய்தி தான் ஆவியானவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிலிப்பியர் 3:1 வாசிங்க. மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். இவரும் சொல்றாரு, எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு எது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு நலமா இருக்கும். கவலைப்படுறது நலமா? அது இல்லை, இது இல்லை, என்ன பண்ணுவேன் வேர்டு ரூட் ஆகலையா அவனுக்கு சொல்லிட்டாரா? அடுத்தபடி மறுபடியும் பாருங்க, அதை விட சூப்பராக வர்றாரு. 4 வாசிங்க. அங்க சொல்றாரு இந்த வார்த்தை 4:1 கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். இங்க ஒரு வார்த்தை கூடவே எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்போதும் டபுள் போடுறாரு. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாரு. உங்களுக்கு
மறுபடியும் அங்கே எழுதுறேன்றாரு, இங்கே சொல்றேன்றாரு. கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமா? அவங்களுக்குள்ள அதெல்லாம் இருந்துச்சியா? எனக்குள்ள இருக்கியா? எனக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கு. அது கிருபை, அது வேர்டு ரெவலேஷனில் இன்புட்டுக்குள்ள அந்த மகிழ்ச்சி, இன்புட்டுக்குள்ள அந்த சமாதானம், இன்புட்டுக்குள்ள கர்த்தர் எனக்குள்ள இந்த வார்த்தை ஆவியானவர் சபைக்கு பரிமாறி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அங்கே வாசித்து முடிச்சிடலாம். எங்க? யோவான் 15. இயேசு சொன்னார், இவைகளை சொல்லுகிறேன். யோவான் சொன்னான், இவைகளை எழுதுகிறேன். பவுல் சொன்னார், இவைகளை எழுதுகிறேன், இவைகளை சொல்லுகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்ட வார்த்தை. உங்களுக்கு எனக்கும் ஸ்போக்கன் வேர்டு, எழுதப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வார்த்தையும் சொல்லப்பட்ட வார்த்தையும் என் ஆவியில் பலன் செய்ய பலன் செய்ய பலன் செய்ய எல்லாம் தானாக நடக்கும், தானாக நடக்கும். யோவான் 15 அது சும்மா அப்படி வாசித்து முடிச்சிடுறேன். யோவான் 15, என்னில் நிலைத்திருங்கள். என் 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 14 தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆமென். இப்போ நான் வாசிக்கிறேன். 4 போடுமா? 4. யோவான் 15, 4 வாசிக்க. என்னில் நிலைத்திருங்கள். ஆமாம், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில். அப்போ இயேசுவும் நானும் ஒன்றா சேர்றது. ஹலோ, கரெக்டாக ஒன்றாங்க செய்தா சொல்லுங்க, இல்லை தப்புன்னு சொல்லுங்க, இல்லை தலையாட்டுங்க, இல்லை அல்லேலூயா சொல்லுங்க. என்னில் நிலைத்திருங்கள். நான் அப்போ என்ன அவர் சொல்கிறாரு, எப்பா நீயும் நானும் எப்பயுமே ஒன்றா இருக்கணும்பா, நீ என் கூட இருப்பா அப்படின்றாரு. என்னில் நிலைத்திரு, நான் உன்னில் நிலைத்திருப்பேன். இன்னொன்று சொல்கிறாரு, கொடியானது திராட்செடி நடத்திடாவிட்டால் அது தானாய். அப்போ என்ன அர்த்தம்? நான் இல்லாமல் நீ கனி கொடுக்க முடியாதுப்பான்னு அர்த்தம். பிரமாண பிரசங்கம்லாம் கனியே கொடுக்க மாட்டான், அவன் பிரசங்கையும் கொடுக்க மாட்டான், மக்களும் கொடுக்க மாட்டான், அந்த கனி வராது. உண்மையை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், கனி கொடுக்க மாட்டான், முடியாது. என்னில் நிலைத்திருங்கள், நாடு உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சையில் நிலைத்திராவிட்டால் அது தானாய். இங்கொன்று வருது, நீயாவே தானாய் கனி கொடுக்க. நீ தானாக ஏதாவது செஞ்சால் நீ தானாக தான் செய்வ, ஒன்றுமே நடக்காது. நீ அவரோட சேர்ந்துட்டாவே உனக்கு எல்லாம் நடக்கும். கரெக்டா? அடுத்த வசனம் போடுமா? இப்போ சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள். மறுபடியும் வர்றாரு பாருங்க, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. அப்போ என்னோட சேராட்டி, என் வார்த்தையில் சேராட்டி, என்னோட நீ அப்படியே எசையாட்டி உன்னால் ஒன்றுமே கூடாது. உன்னால் ஒன்றுமே நீ செய்வ, ஆனால் கூடாது. ஆனால் எண்ணில் நிலைத்திருந்தால் உன்னால் எல்லாம் கூடும். எண்ணில் நிலைத்திருந்தால் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் செய்வேன். எண்ணில் நிலைத்திருந்தால், வார்த்தையில் நிலைத்திருந்தால், அவர் கிறிஸ்துவுக்குள்ள நீ புரிஞ்சுக்கிட்டா நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அவர் செய்வார். அவர் செய்வார். வலது வகை அவர் செய்வாருங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப சீக்கிரமாக செய்ய போகிறார், செய்வார். ரொம்ப ரொம்ப செய்ய போகிறாருன்னு சொல்லுங்க.
வெயிட்டாக செய்ய போகிறாருன்னு சொன்னார். மறுபடியும் கனிக்கு தான் வர்றாரு. அப்போ இயேசு எதை எதிர்பார்க்கிறாரு? ஃப்ரூட்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுமா. ஒருவன் என்னில் அழைத்திராவிட்டால் வெளியே இருந்த கொடியை போல அவன் எரியுண்டு உழந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கடியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து. அதாவது என்னை குறித்த வெளிப்பாடு ஒருவனுக்கு இல்லாவிட்டால், இன் கிரைஸ்ட குறித்த வெளிப்பாடு ஒருத்தனுக்கு இல்லாவிட்டால் அவன் உழந்து போவான், அவன் டயர்டாயிருவான், அவன் மாய்மாலமாக இருப்பான், அவன் அக்கினி தான். எல்லாம் அப்படி தான் வெளியே பெரிய கூட்டத்தை பிசாசு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறான். உண்மையை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்க. டோன்ட் ப்ளீஸ் த மேன். அடுத்து 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 பாருங்கள். எண்ணில் 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 14 தடவை அவர் என்ன எம்பசைஸ் பண்ணாரு? டே நீ ஏன்ட்ட இருறா, நான் பார்த்துக்கிறேன்டா. எண்ணில், கிறிஸ்துவில், என் கிருபையில், நீங்கள் என்னிலும், அடுத்து என் வார்த்தை உங்களிலும். அதாவது கேளுங்கள் தரப்படும்னு ஒரு வார்த்தை வருது. ஆனால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ வார்த்தையில் எனக்குள்ள வார்த்தை கலக்க 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 செய்கிறதெல்லாம் அவர் செய்கிறது. நீங்கள் என்னில் என் வார்த்தை உங்களை எழுத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு கரெக்ஷன், இது யூதர்களுக்கு சொன்னது சிலுவைக்கு முன்னால். ஆனால் உங்களுக்கு எனக்கு கேட்டுக்கொள்வதல்ல, ஏற்கனவே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இனிமேல் அதைத்தாரு இதைத்தாருன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு பிரசவம் பண்ணுறதல்ல, லிஸ்ட்டு போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறதல்ல. அதெல்லாம் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவங்க குழந்தைகள் பாலை வாரம் கொடுத்துட்ருக்குறாங்க. பாலை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சம் விஷத்தை போட்டு கொடுத்துட்ருக்குறான். ஓகே, நெக்ஸ்ட்டு போடுமா. நெக்ஸ்ட் பாருங்க, எங்கே அடுத்து பிதாவை கொண்டு போயிட்டாரு. பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பில். இதாயா நீதியின் வசனத்தில் பிதா என்கிட்ட அன்பாக இருக்கிறாரு, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பில், என் அன்பை சார்ந்துக்க, என்னுடைய அன்பில் நிலைத்திரு. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில். இன்னைக்கு சொல்கிறார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன். இயேசுவாகிய நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன். நீங்கள் பிள்ளைங்க, என் ரத்த உறவு. ஹலோ, ரத்த சம்பந்தம். ஐயா, இயேசு ரத்த சம்பந்தம், ரத்த உறவு. உங்கள் பிள்ளைகள் ரத்த சம்பந்தம், உங்கள் பிள்ளைகள் ரத்த உறவு. ஆனால் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா? அதை டீச்சிங்கை சொல்லலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளில் இயேசு எப்படி குமாரனில் அன்பாய் இருந்தது போல் நம்ம பிள்ளைகள்கிட்ட அந்த பிதா அன்பாய் இருந்தது போல் இருக்க முடியாதது வரலாம். ஆனாலும் உங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல் நானும் உங்களில். அப்போ பிதாவின் அன்பு யார்கிட்ட வந்துச்சு? இயேசுவிட்ட. இயேசு அன்பு இப்போ யார்கிட்ட போகணுன்றாரு? சீசர்கள்ட்ட போகணுன்றாரு. ஆகவே நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். வேற அதெல்லாம் பார்த்துக்குவாரு. அடுத்து மறுபடியும் நான் பிதாவின் அன்பில், அடுத்த நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் பிதாவின் கற்பனை. பிதா என்ன கற்பனை? பிதா அவர் கொடுத்த கற்பனை
இல்லை இருக்க பிதா குமாரனுக்கு டெய்லி கைட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதான் கற்பனை. அவர்கிட்ட கேட்டதை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் சுயமாக பேசலை, சுயமாக செய்யலை. பிதா அவருக்கு இப்படின்னு கைட் பண்ணிக்கிட்டு இருந்தார், டீச் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதான் கற்பனை. நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் அழைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை. கற்பனை என்ன? புதிய ஏற்பாட்டு கற்பனை என்ன? நிருபங்களில் எழுதப்பட்டது எல்லாம் கற்பனை. அதை விசுவாசிக்கணும், அதை வாசிக்கணும், தியானிக்கணும். அப்போது கை கொள்வதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் சொல்ல புரியுதா? அதில் வாசித்து தியானித்து நான் அந்த அன்பில் இருக்கணும், வார்த்தையில் இருக்கணும் என்ற அந்த விருப்பம் வரும்போது ஆவியானவர் அந்த வார்த்தையை கை கொள்வதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். அடுத்து கொஞ்சம் டைம் கூட போயிடுச்சு. 30 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் தம்பி மேலே வாங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு. இது எல்லாம் சொன்னது என்னப்பா? என் சந்தோஷம். நீங்களாம் ஊழியம் செய்ய போகிறீங்க. அதில் ஊழியத்தில் ரொம்ப முக்கியம் என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன். அங்கே யோவான் சொல்லுகிறாரு, உங்களுக்குள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதினேன். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். எழுதுனது எனக்கு வருத்தம் அல்ல, எழுதினேன். மறுபடியும் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் ரிப்பீட் பண்ணுறாரு, சந்தோஷமா இரு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்கின்றேன். தேங்க்யூ சிஸ்டர். எழுதுனதை மறுபடியும் எழுதுறேன், சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். இன்னைக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியான பிரீச்சிங்கை தான் கர்த்தர் பேசினார். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருப்பதாக. அதை பாதிக்கிற எந்த பிரச்சனைக்கு இடமிடாதபடி கிருபையை கேளுங்க. ஆவியானுடைய பலனை கேளுங்க. அந்த மகிழ்ச்சியிலேயே இருக்கணும், அந்த சமாதானத்திலேயே இருக்கணும், அந்த கிருபைக்குள்ளேயே இருக்கணும். அவர் என்னில் மகிமைப்படணும். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். ஒரு நிமிஷம் இந்த பிரசங்கத்தின்படி டாடி பாஸ்டர் டீச் பண்ணார். டீச் பண்ணதோட அவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இயேசு டீச் பண்ணினதை எடுத்து காமிச்சார். மக்கள் சந்தோஷமாக இருக்கும்படி யோவான் அப்போஸ்தலன் எழுதினான், அவர் பேசினார். இன்னைக்கு எங்கள் மக்களுக்குள்ள ஒரு நிறைவு, ஒரு சமாதானம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை இந்த டீச்சிங்குள்ள அவங்களுக்கு பலன் செய்வதாக. எந்தெந்த டாடி நான் உண்மையில நிலைத்திருக்கணும்ப்பா, உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும்ப்பா, நான் கடி கொடுக்கணும்ப்பா. இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நித்தம் அவருடைய மகிழ்ச்சியாக இருந்து அவர் சமூகத்தில் களி கூர்ந்தார். அந்த சந்தோஷம் பேதுரு எழுதுகிறார், சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம் இந்த வருட கடைசியில் உங்களை நிரப்புவதாக. கிருபை 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 கிருபை. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. 3 ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென்.